வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஆல்ரெடி இந்த கோல்ட் அண்ட் சில்வர் இத பத்தி நம்ம நெறைய பேசியிருக்கோம். இன்னும் சொல்லப்போனா சோசியல் மீடியால கோல்ட் அண்ட் சில்வர பத்தி இப்போ பேசாதவங்க இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஆனா மக்களுக்கு இன்னும் இருக்கிற சந்தேகம் என்ன அப்படின்னா, இது குறையும்னு சொல்றீங்க. கோல்டுல வந்து ஆவரேஜா 9% தான் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்றீங்க. உங்களோட போர்ட்ஃபோலியோல ஒரு 10% வரைக்கும் நீங்க வச்சுக்கிட்டா போதும்னு சொல்றீங்க. ஆனா என்ன ஆனாலும் ஒரு கிராம் 15,000 இன்னைக்கு 22 கேரட் கோல்டு வந்து தொட்டுருச்சு. ஸோ அதுதானே எங்களுக்கு ஒரு சேஃப்டியும் ஒரு ப்ரொடக்டிவிட்டியும் தரப்போகுது. அப்போ கோல்டு ஈக்விட்டி மாதிரி மத்த முதலீடுகளை விட்டுட்டு நாங்க கோல்ட நோக்கி நகர்றது சரியா தானே இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. சோ இப்போ கோல்டு மார்க்கெட்ல என்ன நடந்திருக்கு? இவ்ளோ பெரிய ரேலி ஜஸ்டிஃபை ஆகுதா சார்? நீங்க வந்து கோல்டு 1 கிராம் வந்து 15,000 பேசிட்டு இருக்கீங்க. நம்ம வாழ்நாள்லயே 1 கிராம் வந்து 1,00,000 அப்படிங்கிறது போக போகுது. நம்மளே பார்க்க போறோம். ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம கான்செப்டை புரிஞ்சுக்கணும். நமக்கு அந்த ரேட்டை மட்டும் பார்க்கக்கூடாது. அது எந்த ஒரு விஷயமாவே இருக்கட்டும். நம்ம நிலத்துல ஒரு 10,00,000 போடுறோம். அதை நம்ம விற்கும்போது 1,00,00,000 ரூபாய்க்கு விற்றோம்னா எல்லாரும் 90,00,000 சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா அந்த ஆவரேஜ் பார்த்தோம்னா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இயர்லி நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது 7 to 9% தான் வரும். ஸோ எல்லாத்தையுமே நம்ம சதவீதத்தில் தான் மாற்றி பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு வரோம். இப்போ தங்கத்தோட இயல்பு என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். தங்கத்தை வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு முதலீடு அப்படின்னு சொல்றாங்க. சேஃப் ஹெவன் அப்படிங்கிறாங்க. அப்போ சேஃப் ஹெவன் அப்படின்னா அது வந்து இயங்குற அந்த பர்சன்டேஜுங்கிறது 7லேருந்து 9% இருந்தால் மட்டும்தான் பாதுகாப்பான முதலீடாக இருக்க முடியும். இப்போ கடந்த 5 வருட சராசரி தங்கத்தோட ரேட் ஆஃப் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 25%. இந்த 25% அப்படிங்கிறது வந்து ஒரு தொழில் கூட உங்களுக்கு கொடுக்காது. ஏன்னா தொழில் தான் உங்களுக்கு பணத்தை உற்பத்தி பண்ணும். பெரிய அளவில் முதலீடு பண்ணி நம்ம தொழில் பண்ணுறோம், நிறைய எனர்ஜிலாம் போட்டு நம்ம வந்து அதில் லாபம் எடுக்கிறோம்னா அது கூட உங்களுக்கு 25% கொடுக்காது. அப்போ தங்கம் கொடுத்துருக்கு அப்படின்னா நாம அது தங்கத்தோட இயல்பு இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ நீங்கள் அதை ஷேர் மார்க்கெட்டோட அப்படியே நீங்கள் பொருத்தி பார்க்கக்கூடாது. தங்கத்தை நம்ம எப்போதுமே எதோட பொருத்தி பார்க்கணும் அப்படின்னா மார்க்கெட்டில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட தான் பொருத்தி பார்க்கணும். ஆனால் இங்கே எல்லாரும் நான் ஷேர் மார்க்கெட்டோட பொருத்தி பார்க்குறேன் அப்படின்னு பார்க்குறாங்க. ரெண்டுத்துக்குமே இயல்பு அப்படிங்கிறது வேற. ஸோ நீங்கள் தங்கத்தை வாங்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை, அலோகேஷன்ஸ் பண்ணி வாங்குங்கன்னு சொல்றதுக்கு மிக முக்கியமான காரணம் தங்கம் எப்போதுமே ஒரு சேஃப் ஹெவன், பாதுகாப்பான ஒரு முதலீடு தானே தவிர அது ஒரு growth இன்ஜின் கிடையாது. நீங்க அதுல முதலீடு பண்ணீங்கன்னா பெரிய அளவுல உங்களுக்கு பணத்தை வந்து பெற்றுத்தராது. சார் இல்லை சார் இப்போ அதிகமாக கொடுத்துருக்குது நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆனால் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அது தன்னோட இயல்புக்கு மாறும்போது ஒரு 10 வருடம் 15 வருடம் அந்த சராசரி எடுத்து பார்க்கும்போது மறுபடியும் அது 7லேருந்து 9% மட்டும்தான் இருக்கும். அதுதான் தங்கத்தோட இயல்பு. அப்படி தங்கம் வந்து அந்த இயல்புல இருந்து மாறி 25%க்கு போகுது அப்படின்னா உலகத்துல மற்ற எல்லாமே அழிஞ்சிரும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் கான்செப்ட். தங்கத்தை நீங்க ஈக்விட்டி மார்க்கெட்டோட பொருத்தி பார்க்காதீங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட பொருத்தி பாருங்கன்னு சொல்றீங்க. ஆக்சுவலா அதுக்கு என்ன காரணம் சார்? ஏன்னா இப்போ உலக நாடுகளுக்கு மத்தியில ஒரு ட்ரேட் நடக்குது அப்படின்னா டாலருக்கு அடுத்தபடியா எல்லாரும் தங்கத்தை தான் யோசிக்கிறாங்க. அப்ப எப்படி அது ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட நம்ம பொருத்தி பார்க்கணும்? அதுதான் சரின்னு சொல்றீங்க. இப்போ நம்ம வந்து கையில் பணம் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பணத்துக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டை நோக்கி தான் அந்த பணத்தை வந்து முதலீடு பண்ணுவீங்க. பாதுகாப்பான முறைகளில் சொல்கிறேன். இல்லை எனக்கு வந்து பாதுகாப்பு தான் அதிக பாதுகாப்பு, எனக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியாக தான் கிடைக்குது, எனக்கு இன்ட்ரெஸ்ட்டை பற்றி கவலை கிடையாது, கேஷ் ஃப்ளோ பற்றி கவலைப்படையாது அப்படின்னும் போது அந்த பணம் தங்கத்துக்கு தான் வரும். ஸோ ஒன்று உங்களுக்கு இருக்கிறது 2 ஆப்ஷன். பாதுகாப்பான இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் முதலீடு பண்ணணுமா, இல்லைனா தங்கத்தில் வச்சுக்கணுமா அப்படிங்கிறதுக்காக. இந்த பாதுகாப்பான முதலீடு பாதுகாப்பான இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது 5% அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த தங்கத்தோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நம்ம எதோட கம்பேர் பண்ணுவாங்கன்னா யூஎஸ் வெளியிடுகின்ற இந்த ஃபெட் ரேட்டோட தான் கம்பேர் பண்ணுவாங்க. ஃபெட் ரேட் வந்து உங்களுக்கு அதிகமாகுது அப்படின்னா நமக்கு வந்து தங்கம் விலை வந்து குறையும் அப்படின்னு சொல்லலாம். அது ரெண்டுமே இன்வெர்ஸ்லி ரிலேட்டட். ஏன்னா அங்கே வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாகுதுன்னா கையில் பணம் வச்சுக்கிறதுக்கு பதிலாக தங்கம் வாங்குறதுக்கு பதிலாக எல்லாரும் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்காக பணத்தை அங்கே போய் கொடுத்துருவாங்க, அந்த பாண்டை வாங்கி வச்சுப்பாங்க. எல்லாருக்குமே அந்த இன்ட்ரெஸ்ட் தான் பெருசாக தெரியும். அந்த நேரத்தில் என்ன ஆகும்னா நமக்கு யூஎஸ்டியோட கரன்சியும் வேல்யூ அதிகமாக ஆகும். ஸோ அப்படி ஆகும்போது என்ன ஆகும்னா தங்கத்தோட விலையும் வந்து நமக்கு வந்து கூடுதலாக இருக்கும். ஏன்னா உலகமே வந்து யூஎஸ்டிக்கு தான் தங்கத்தோட விலையை வந்து வச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது தங்கத்தோட வாங்குறது குறையும், விலை குறையும் அப்படின்னு சொல்லலாம். இது அப்படியே ரிவர்ஸ்லயும் நடக்கும். அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்ணிட்டாங்கன்னா யாருமே போயிட்டு அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ல அந்த வருமானம் பெருசா தெரியாது அவங்களுக்கு. அதுக்கு பதிலாக நான் தங்கத்திலேயே வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தங்கத்துல முதலீடு பண்ணுவாங்க, தங்கத்தோட விலை ஏறும். ஸோ இது ரெண்டுமே வந்து இன்வெர்ஸ்லி கனெக்டட். ஆனால் நம்ம ஷேர் மார்க்கெட்டோட இது பண்ணக்கூடாது. ஏன்னா ஷேர் மார்க்கெட்டோட இயல்பே வேற, அது கொடுக்கின்ற வருமானமே வேற, அதோட அடிப்படையே வேற. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட கணக்கு பண்ணுங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறுமா இறங்குமான்னு பாருங்க, டாலரோட அந்த ஸ்ட்ரென்த் ஏறுமா இறங்குமான்னு பாருங்க. அதை பொறுத்து தான் நம்ம தங்கத்தோடைய வந்து கணிக்க முடியும். இப்போ நமக்கு தங்கம் விலை ஏறினதுக்கு காரணமும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெட் ரேட்டை வந்து அவங்க குறைச்சிட்டே வருவாங்க அப்படிங்கிறதும், உலகத்தில் இருக்கிற மற்ற சென்ட்ரல் பேங்க்ஸும்
டாலர் மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஏன்னா எக்கனாமியை வந்து ஒரு ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் பல டேரிஃப்லாம் போடுறாரு. ஸோ ஒரு நிச்சயமற்ற தன்மை வந்து யுஎஸ் எக்கனாமில நிலவுது. அதனால நாங்க வந்து தங்கமா வாங்கி வச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான காரணங்களுக்காகவும், அப்புறம் உலகத்துல இருக்கிற பதட்டமான சூழ்நிலைக்காகவும் தான் தங்கத்தோட மதிப்பு ஏறிட்டே வருதே தவிர, நாளைக்கே இந்த உலகம் எல்லாம் அப்படியே அமைதி பூங்காவா ஆகாது. அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா தங்கம் மிக மிக விரைவாக குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு தங்கம் உயர்வதற்கான அடிப்படை ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே சரியா இருக்கிறதுனால தங்கம் விலை உயருது. ஆனா இந்த ஃபண்டமெண்டல்ஸ் மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல சொல்லுவோம் நம்ம, இது உடனடியாக மாறுவதற்கும் வழிகள் இருக்கு. எப்படி வந்து 50% வரி போட்டுட்டு இப்போ 18%ன்னு ஒரே நாள்ல சொன்னாங்களோ, அதே மாதிரி ஒரு ட்விட்ல எல்லாமே மாறக்கூடிய ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இந்த தங்கம். அப்படிங்கும்போது நாம அந்த விலை ஏறுதுன்னு சொல்லிட்டு ஓடி போய் பிடிக்க கூடாது. இப்ப பண்ற தப்பு எல்லாருமே அதுதான். கையில இருக்கிற பணத்தெல்லாம் அதுல வந்து போடுறாங்க. நிறைய பணக்காரர்கள் நான் தங்கத்துல முதலீடு பண்ணலாமா, வெளியில முதலீடு பண்ணலாமா, எவ்வளவு கோடி போடலாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க. தங்கம் வேணும் அப்படின்னா அதை ஒவ்வொரு காலகட்டங்களா வாங்குங்க, மாதந்தோறும் வாங்குங்க. இப்படி வாங்குனீங்கன்னா நீங்க கண்டிப்பா லாபத்துல தான் இருப்பீங்க. இந்த தங்கத்தோட விலையேற்றம் பத்தி நீங்க சொல்லும்போது, உலக நாடுகள்லாம் நாளைக்கே அமைதி பூங்காவா மாறதுக்குலாம் வாய்ப்பு இல்ல. ஆனா அது நடந்தா குறையும் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ ஆப்வியஸாவே உலக நாடுகள் எல்லாம் ஒரு செட்டில் டவுன் ஆவாங்க. ஒரு அமைதியான பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்துவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது தங்கத்தோட இந்த நியூ நார்மல நம்ம ரொம்ப குறைவா மதிப்பிடுறோமா? உலக நாடுகளோட முக்கியமான நோக்கமே என்னவா இருக்கும்னா வர்த்தகமாக தான் இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து போராடுறது ஒரு அமைதியை நிலைநாட்டுவதற்காக தான். அதுதான் எல்லாருக்குமே நல்லது. ஸோ நம்ம மிக அமைதியாக இருந்த காலகட்டம் அப்படிங்கிறதுலாம் இப்போ இருக்கிற காலகட்டம் தான் உலகத்திலே மிக உலகம் தோன்றியதுல இருந்தே மிக அமைதியான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் போர்களை கொண்டு வருவேன், 3ஆம் உலக போர் வரும், சண்டை போடுவோம், இதெல்லாம் சொல்றதெல்லாம் வந்து அந்தந்த பரபரப்புக்காக தான் சொல்றாங்களே தவிர, உலக நாடுகள் வந்து சண்டை, போர், பெரிய பதட்டமான சூழ்நிலைலாம் இனி வர வாய்ப்பு கிடையாது. ஏன்னா நம்ம வந்து நிறைய வழிகளை கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு அமைதியாக ஒரு வளத்தை எப்படி பங்கிட்டு கொள்ள வேண்டும், 2 நாடுகளுக்கு உள்ள எப்படி பங்கிட்டு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சோம். ஏன்னா முன்னாடி நம்ம காட்டுல காட்டு மிராண்டியா இருக்கும்போது நமக்கு மொழிகளே ஒண்ணு கிடையாது. ஸோ ஒவ்வொருத்தரும் வில்லம்பு எடுத்து சண்டை போட்டு தான் அந்த வளத்தை எடுத்துப்பாங்க. இப்போ அப்படி கிடையாது. அக்ராஸ் த டேபிள் உட்காந்துக்கிறாங்க. ஸோ மொழி பிரச்சனையும் தீர்த்துட்டாங்க. ஸோ இப்படி உட்கார்ந்து பேசும்போது நல்ல தீர்வு வந்து எட்டுறாங்க. ஸோ உலகம் இப்போ இருக்கிறது தான் மிக அமைதியான உலகம். அதனால நாம நினைக்கிற மாதிரி இப்போ சோஷியல் மீடியா இருக்கிறதுனால எல்லாருமே வந்து போர் வந்துடும், அடிச்சிருவாங்க, உடைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இஸ்லாமாபாத்தில் போயிட்டு இஸ்லாமாபாத்தை காலி பண்ணிட்டோம், லாகூரை காலி பண்ணிட்டோம். ஆனால் அப்படிலாம் நடக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா அடிப்படையாக நாடுகள் இரண்டும் சண்டை போட்டுட்டே இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கோம். அது அப்படியும் கிடையாது. எல்லாருமே சமாதானத்துக்கு தான் போராடிட்டு வராங்க. 22 ஆண்டுகள் பேசி தான் இப்போ ஐரோப்பிய யூனியன்ல ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் நம்ம வந்து எடுத்திருக்கோம். அப்போ எவ்வளவு உழைப்பு உள்ள போகுதுன்னு பாருங்க. ஸோ நம்ம நேர்மறையா சிந்திக்கலாம். நேர்மறையா சிந்திப்பதனால நீங்க தங்கத்தை வாங்காதீங்கன்னு சொல்லல, அலோகேஷன்ஸ் படி வாங்குங்கன்னு தான் சொல்றேன். ஓகே. பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க அப்படின்னும் சொல்றீங்க. பட் பிராக்டிகலா இப்போ நீங்க என்னையே எடுத்துக்கிட்டீங்கன்னா, தங்கம் வந்து உயர்றத நான் பெரிய லெவல்ல பார்த்துருக்கேன். நான் ஒரு 9000 இல்ல 8000, 9000ல இருந்தே பார்த்துருக்கேன். ஆனா அப்படி உயர்ந்துகிட்டே இருக்கிற தங்கம் குறைஞ்சாலும் ஒரு ரூ. 500 ரூ. 600 குறையறத தான் நான் பார்க்குறேன். ஒரு 9000ல இருந்த தங்கம் வந்து ஒரு 3000 போயிடுச்சு, 4000 போயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு பெரிய டிராஸ்டிக்கான இறக்கம் நான் பார்க்கல. அப்படி இருக்கும்போது நம்ம கன்சிஸ்டன்ட்டா தங்கத்தை நம்பி முதலீடு செய்யறது இல்ல ஈக்விட்டியை விட தங்கத்தை ப்ரிஃபர் பண்றது சரிதானே சார்? நமக்கு வந்து எதையுமே கற்றுக்கொள்ள விருப்பம் இல்லை, ஆர்வம் இல்லை அப்படின்னா நீங்க தங்கத்துல முதலீடு பண்ணலாம். ஸோ பணம் இருப்பவர்கள் தான் வந்து தங்கத்துல முதலீடு பண்ணுவாங்க, இல்லாதவங்க தான் முதலீடு பண்ணுவாங்க. இப்படி நம்ம அந்த கிளாஸ் பிரிக்க கூடாது. லேர்னிங் அடிப்படையில் தான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அசெட் கிளாஸை நம்ம தேர்ந்தெடுக்கணும். உங்களுக்கு வந்து நீங்க வந்து சாஃப்ட்வேர்ல நல்லா இருப்பீங்க, ஆன்லைன்ல நல்லா சர்ச் பண்ணுவீங்க, சாட்ஜிபிடி போன்ற ஏஐ டூல்ஸ் உங்களால யூஸ் பண்ண முடியும், கத்துக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கு, நீங்க ஒரு கிராஜுவேஷன் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும் அப்படின்னா கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு நீங்க சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கே வந்து தைரியம் வந்துடும். நீங்க 9000ல இருந்து 15,000 தான் போயிருக்கு, அதுக்கப்புறம் அது குறையவே இல்லை அப்படின்னு சொல்றீங்க. சில பங்குகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா 9000ல, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், 9000ல தொடங்கி 1,00,000 வரைக்கும் போகும். அப்படியான பங்குகள்லாம் இருக்கு. ஸோ நம்ம அதுக்காக போயிட்டு நீங்க எல்லாமே ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்ல போறது கிடையாது. அலோகேஷன்ஸை மெயின்டைன் பண்ணி எவ்வளவு வச்சுக்கோங்கன்னு தான் சொல்றோம். ஏன்னா நீங்க வந்து கோல்டுல அதிகமா எக்ஸ்போஷர் எடுக்க உங்களுக்கு வந்து growth கம்மியாயிட்டே வரும். அதுக்கு தான் நம்ம பதட்டத்தோட சொல்றோம். இன்னைக்கு நம்ம ரீசன்ட் பயாஸ் அடிப்படையில இப்படி வளர்ந்தது நமக்கு பெருசா தெரியுது. ஆனா ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அது வளர்வதற்கான இயல்பு அங்க இல்லையே. இப்போ ஒரு நிறுவனம் இருக்கு அப்படின்னா அந்த நிறுவனம் ஒரு பொருளை தயாரிக்கிறாங்க, அந்த நிறுவனத்துல அவங்க தான் வந்து மார்க்கெட் ஷேர் அதிகமாக வைத்திருக்காங்க, அவங்களுக்கு போட்டியாளர்களே கிடையாது அப்படின்னா அந்த நிறுவனம் கண்டிப்பாக அடுத்த 5 ஆண்டுகள்ல இவ்வளவு டிமாண்ட் வரும், அந்த டிமாண்ட் எல்லாம் இவங்க தான் சப்ளை பண்ண போறாங்க, இவங்களோட பொருளுக்கு இவ்வளவு மதிப்பு இருக்கு அப்படின்னு நம்மளால கணக்கு போட முடியும். கணக்கு போட்டு இந்த நிறுவனம் 5 வருடத்துல இவ்வளவு மதிப்புல இருக்கும், 10 வருடத்துல இவ்வளவு மதிப்பு இருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். ஆனா இதே விஷயத்த உங்களால தங்கத்துல சொல்ல முடியாது.
இப்போ நம்ம பேசுறதெல்லாம் எதை வச்சு பேசுறோம்? இப்போ 9,000ல இருந்து 15,000க்கு உயர்ந்ததை வச்சு தான் பேசுறோம். இப்போ 15,000ல இருந்து 25,000க்கு போகுமானா அதுக்கு எப்படி? நம்மளால பதிலே சொல்ல முடியாது. அஃப்கோர்ஸ் இப்போ ஃபண்டமெண்டலி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத உலகம் முழுக்க சொல்லிட்டு வராங்க. ஆனா அந்த ஃபண்டமெண்டல் வந்து ஓவர் நைட்ல மாறும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை மணி தான் நம்ம வந்து தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். ஸோ தங்கத்தோட இயல்பை புரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் முதலீடு பண்ணுங்க. கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பேசும்போது நீங்க முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி இந்த விலையேற்றம் இல்ல இந்த ரேலி கொஞ்சம் வேகமா நடக்க கோல்டு இடிஎஃப்ஸ்ல சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது, நிறைய மக்கள் உள்ள முதலீடு செய்றாங்க அப்படிங்கிற செய்தியும் வெளியாகுது. அந்த பர்சன்டேஜ் வந்து ஜாஸ்தி ஆயிட்டே போகுது அப்படிங்கிற செய்தியும் வெளியிடுறாங்க. ஸோ இடிஎஃப்ஸ்ல இந்த மாதிரி மக்கள் ரேலியில பார்ட்டிசிபேட் பண்றது கரெக்டா சார்? எந்த ரேலிலையும் பார்ட்டிசிபேட் பண்றது கரெக்டே கிடையாது. நீங்க தெருவில் ஒரு ரேலி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுலயும் போய் பார்ட்டிசிபேட் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம சமீப நிகழ்வுலாம் இருக்கு. எங்க மக்கள் கூடுறாங்களோ அந்த இடத்த தவிர்த்துருங்க. அது கோயிலாக இருந்தாலும் சரி. நீங்க ஏன்னா கூட்ட நெரிசலை நம்மளால தாங்க முடியாது. ஸோ அதே லாஜிக் தான் இந்த ரேலிலையும். நீங்க எல்லாரும் வாங்குறாங்கன்னு சொல்லி வாங்குனீங்க அப்படின்னா அதுல ரொம்ப லேர்ன்டு பீப்புள்லாம் வந்து ஃபண்டமெண்டல் மாறின உடனே வித்துட்டு வெளியே வந்துருவாங்க. ஆனா இப்படி வாங்கினவங்க குறிப்பாக நமக்கு பங்குகள் வாங்கும் போதே நமக்கு ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கும். ஸோ நான் அதிகமா வாங்கிட்டேன், ஒரு 10% 20% குறைஞ்சிருக்கு, இந்த இடத்துல வித்துட்டு லாஸ் புக் பண்ணுங்கன்னு சொன்னால இல்ல இது மேல வந்துடும் வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. தங்கத்தெல்லாம் விற்பாங்கன்னு நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஸோ இந்த இடத்துல தான் ஃபின் இன்ஃப்ளூயன்சருக்கும் நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். நீங்க அழகா ஃபண்டமெண்டல் படிச்சுட்டு இப்ப தங்கம் உயரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்ல எழுதுறீங்க, சமூக ஊடகங்கள்ல எழுதுறீங்க. அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் மாறின உடனே நீங்க ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துருவீங்க. ஆனா அது தங்கம் விலை குறையும் போது உங்களை நம்பி வாங்கின மக்கள், அறியாத மக்கள், ஏன்னா அவங்க லேர்ன் பண்ணவே தயாரா இல்ல, 4 பேர் சொன்னாங்கன்னா உடனே வாங்கி வைக்க, ஏற்கனவே தங்கம் வாங்கிட்டு இருக்காங்க, அதுல இவர்களை போன்றவர்கள் சொல்லும் போது அதை நெருப்புல எண்ணெய் ஊத்துன மாதிரி அதிகமா கையில இருக்கிற கேஷ் எல்லாம் போட்டு வாங்கிடுவாங்க. அப்ப தங்கம் குறையும் போது உங்களுக்கு விற்கணும்னு தோணவே தோணாது. இவர்களுடைய 5 வருடம் 10 வருடம் அப்படிங்கிறது வந்து வீணாக போய்விடும். ஸோ இவங்க எழுதுறவங்களும் இந்த அலோகேஷன்ஸை மனசுல வச்சு அதை உறுதிப்படுத்தி எழுதுறது ஒரு சிறப்பான விஷயமா இருக்கு. இது ஒரு நான் கோரிக்கையாகவே வைத்துக் கொள்கிறேன். தங்கத்தை பத்தி இவ்வளவு நேரம் பேசணும். அடுத்தது எல்லாரும் தூக்கத்தையும் கெடுத்தது இன்னொரு விஷயம் வெள்ளி தான். ஸோ வெள்ளியும் இன்னைக்கு சோஷியல் மீடியால ரொம்ப பெரிய டாக்கா மாறி இருக்கு. கம்ப்ளீட்டா தங்கத்தை விட்டுட்டு நான் வெள்ளிக்கு வரப்போறேன், ஃபியூச்சர் கோல்டு வெள்ளி தான், வெள்ளியில இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அடுத்த 20 வருஷத்துல நீங்க அப்படி இருப்பீங்க இப்படி இருப்பீங்கிற மாதிரியான ஆர்டிகல்ஸ் எல்லாம் படிக்க முடியுது. வெள்ளியை சுத்தி என்ன நடக்குது சார்? நான் இதெல்லாம் பத்தி சிந்திக்கும் போது வீட்டில் ஏதாவது அம்மிக்கல் இருந்ததுன்னா அதையும் எடுத்து பத்திரப்படுத்தி வச்சிருங்க, அதுக்கு ஒரு காலம் கூட வரும் அப்படின்னு யோசிப்பேன். அஃப்கோர்ஸ் வெள்ளிக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் இருக்கு, கோல்டுக்கு இல்லை. இருந்தாலுமே எது சேஃபான ப்ராடக்ட்னு கேட்டிங்கன்னா கோல்டு தான். நீங்கள் வெளியில் முதலீடு பண்ணணுமா தங்கத்தில் முதலீடு பண்ணணுமா அப்படின்னா நம்ம தங்கம் தான் நம்மளோட தேர்வாக இருக்கும். ஏன்னா அதுதான் சேஃப் ஹெவன். அதில் வந்து ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது குறைவாக தான் இருக்கும் தங்கத்தில். ஆனால் வெள்ளியில் அப்படி கிடையாது. 40% ஏறும், 70% இறங்கும். இந்த மாதிரி ஏற்ற இறக்கம் இருக்கும். அதோட ப்ரொடக்ஷனும் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இண்டஸ்ட்ரியல் பர்பஸும் இருக்குங்கிறாங்க. 1000 ரூபாய்க்கு போகும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரியான பேச்சுக்கள்ல வந்து நம்மளை போன்ற எளியவர்கள் வந்து ஈடுபடாமல் இருப்பது நல்லது. உங்களுடைய போர்ட்ஃபோலியோல ஒரு 5% மட்டும் நீங்க வெள்ளிக்கு ஒதுக்கலாம். மறுபடியும் அதை வந்து நீங்க மொத்தமா போயிட்டு பிளாக் பண்ணிடக்கூடாது, ஆசைப்படக்கூடாது. ரொம்ப ஆசைப்படுறவங்க தான் அப்புறமா கஷ்டப்படுவாங்க. ஏன்னா 400 ரூபா 430 ரூபா போயிட்டு இப்ப திருப்பி 300 ரூபாய்க்கு வந்திருக்கு. இந்த மாதிரி ஏற்ற இறக்கம்லாம் வந்து நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கறக்காக தான் பெரும்பான்மையோர் பங்கு சந்தைக்கே வரமாட்டேங்கிறாங்க. அப்போ நீங்க ஏன் தங்கத்திலையும் சரி இல்ல வெள்ளிலையும் சரி இவ்வளவு பெரிய ஏற்ற இறக்கத்துல போயிட்டு வாங்குறீங்க, ஈடுபடுறீங்க? ஸோ நம்ம வந்து கண்ணில் பார்க்குறோம், வெள்ளிங்கிறது என்னன்னு தெரியும், தங்கம்ங்கிறது என்னன்னு தெரியும், அதனால போய் வாங்குறமே தவிர இந்த ஏற்ற இறக்கத்தை புரிந்துலாம் யாரும் வாங்குறது கிடையாது. ஸோ நீங்கள் வெளியில் முதலீடு பண்ணணும் அப்படின்னா 5% தான் உங்கள் அலோகேஷன்ஸில் இருக்கணும். அதுவும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அக்குமுலேட் பண்ணணும். இதை தவிர்த்து நீங்கள் வாங்கணும், இல்லை எனக்கு ஒரு ட்ரேடிங்காக வாங்கணும், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கணும் அப்படின்னா நீங்கள் அதை கொஞ்சமாக வாங்கி பாருங்கள், இது எப்படி ஏற்ற இறக்கம் இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் வந்து யாரு பண்றாங்கன்னா நம்மளுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்றவங்க சார்ட்லாம் பார்த்து பண்ணுவாங்க, அவங்க நல்லாவே பண்றாங்க, அவங்க பண்ணிட்டு போட்டோம். எளிய மனிதர்களுக்கான இந்த ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறத முதலீட்டுல நம்ம கருத்துல கொள்ளக்கூடாது. கவர்மெண்ட் வந்து சில்வருக்கு ஹால்மார்க்கிங் கொண்டு வரோம், சில்வரை நீங்க பிளட்ஜ் பண்றத கவர்மெண்ட்டே அஃபிஷியல் ஆக்குறோம் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ இதை பார்க்கும்போது ஒரு காமன் மேனுக்கு கவர்மெண்ட்டே இதை வந்து அங்கீகரிக்கிறாங்க அப்படிங்கும்போது இந்த மெட்டல்ல ஏதோ இருக்கு, ஸோ அதனால தான் கவர்மெண்ட் இதுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் தராங்க அப்படிங்கிற கேள்வியும் வருது. ஸோ அதை அப்படியே எடுத்துக்கலாமா சார்? கவர்மெண்ட்டே இங்க மாட்டிட்டு முழிக்குது எஸ்ஜிபியில. ஸோ நம்ம கவர்மெண்ட்டுக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட முடியாது. 4000 ரூபாய்க்கு வந்து அவங்க வந்து ஏன்னா ஒரு பாண்டு வெளியிட்டாங்கன்னா அதுக்கு 7% வந்து வட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எஸ்ஜிபியை வெளியிட்டாங்க. ஏன்னா எஸ்ஜிபி நான் வாங்கி வச்சுப்பேன், தங்கம் வந்து ஒரு 7% வளர்ச்சி அடையும், நான் 2.5% வட்டி கொடுக்குறேன் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் அவங்க அதை கொண்டு வந்தாங்க. ஆனா அவங்க இப்ப எங்க வந்து நிக்கிறாங்க பாருங்க. 4000 இஷ்யூ பண்ணாங்க, இப்ப அந்த அவங்க திருப்பி கொடுக்கும்போது 15,000 அந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ கவர்மெண்ட் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே சரின்னு நம்ம
இது பண்ணக்கூடாது. கவர்மெண்ட் தான் நம்மளை மார்க்கெட் எக்கனாமில தள்ளி விட்டுருக்கு. கவர்மெண்ட் தான் நம்மளை ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் ஈடுபடுங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வராங்க. ஸோ கவர்மெண்ட் எடுக்கிற எல்லாத்துக்குமே நம்ம வந்து எக்ஸ்போஸ் ஆகிடக்கூடாது. நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன, நம்மளோட தேவை என்ன, நம்மளோட ரிஸ்க் கெப்பாசிட்டி என்ன, ரிஸ்க் ஆப்டிடியூட் என்ன, நம்மளோட கோல் என்ன, இதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் முதலீடே பண்ணணும். நம்ம எல்லாருமே பண்ற தப்பு என்னன்னா, இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்த்து முதலீடு பண்றோம். தங்கம் வளர்ந்ததுன்னா தங்கத்துல முதலீடு பண்ணுவேன், வெள்ளி வளர்ந்தா வெள்ளியில முதலீடு பண்ணுவேன், பங்குச்சந்தை வளர்ந்தா நான் பங்குச்சந்தையில போய் முதலீடு பண்ணுவேன். இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்க்கவே பார்க்காதீங்க. உங்களை பாருங்க, உங்க வீட்டை பாருங்க, உங்க பிள்ளைகளை பாருங்க, உங்களுடைய லைஃப் கோல்ஸ் என்னன்னு பாருங்க. அதுக்கு ஏத்த மாதிரி உங்க அலோகேஷன்ஸை கட்டாமீங்க. அதுல எங்க வந்து சில்வர் வரும் அப்படின்னா, உங்களுக்கு தேவையே இல்லாத பணம் சும்மா நான் போட்டு வைக்கிறேன், அது போச்சுன்னா லாபம் அப்படிங்கிற இடத்துல தான் உங்களுக்கு வந்து நீங்க சில்வரை வைக்கணுமே தவிர, நீங்க தங்கம் வைக்கிற இடத்துல கூட நீங்க சில்வரை வச்சு பார்க்க கூடாது. இப்போ இந்த கோல்ட் அண்ட் சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி நம்ம பேசும்போது இன்னும் நிறைய ஃபேமிலிஸ்ல இளைஞர்கள் கூட எனக்கு இப்போ மாசம் என்னால் 5000 சேர்க்க முடியுமா, அதை எடுத்துட்டு போய் அப்படியே ஒரு நகைச்சீட்டு வாங்கி நான் கம்ப்ளீட்டா கோல்டில் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுறேன். அப்படி இல்லையா அந்த 5000 எடுத்துட்டு போய் ஒரு கோல்டு பீஸோ இல்லை சில்வர் பீஸோ இல்லை அதில் ஸ்பிளிட் பண்ணியோ போட்டுறேன். அதை தாண்டி எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்லையும் எக்ஸ்போஷர் எடுத்துக்க மாட்டேன், இதுதான் இதனால முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி யோசிக்கிற பீப்புள் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னில எதை மிஸ் பண்றாங்க சார்? growth தான் மிஸ் பண்றாங்க. அவங்க வந்து தங்கத்துல ஏன் முதலீடு பண்றது எளிமையா இருக்கு அப்படின்னா, தங்கத்துல நீங்க முதலீடு பண்றீங்க அப்படின்னா வீட்டுல யாருமே எதிர்த்து பேச போறது கிடையாது. காசை கரியாக்க போறேன்னு யாருமே சொல்ல போறது இல்லை. இதுவே ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன், ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னா வீட்டில் இருக்கவங்களே வந்து நீ வந்து காசை கரியாக்குற, ஒண்ணுமே சேர்த்து வைக்க மாட்டுக்கிறேன்னு சொல்லி எதிர்மறையாக பேசுவாங்க. ஸோ அதனால தான் இவங்களுக்குலாம் பலருக்கும் வந்து தங்கமே வந்து ஒரு சேஃப், எதுக்கு இந்த தொல்லலாம் நான் தங்கத்திலே போட்டுட்டு போறேன் அப்படிங்கிறது இருக்கு. ஆனா நான் சொன்ன மாதிரி தான், நீங்க லேர்னிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, அடிப்படைகளை தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப எளிமையாயிடுச்சு, முன்னாடி மாதிரிலாம் கிடையவே கிடையாது. முன்னாடினா நீங்க பெரிய பெரிய புத்தகங்கள் படிக்கணும். இப்போ உங்களுக்கு ஏஐ மாடல்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ அதில் போயிட்டு எனக்கு நீங்க ஒரு பெரிய ஒரு ஷேர் மார்க்கெட் புத்தகத்தை வந்து எனக்கு 10 லைன்ல சொல்லணும், அது சொல்லிட போகுது. ஷேர் மார்க்கெட்னா என்னன்னு சொல்லிட போகுது, கோல்டுனா என்னன்னு சொல்லிட போகுது. நம்ம எல்லாருமே எதுக்கோ நம்ம சர்ச் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். நம்மளை வந்து அவங்க எல்லாம் ப்ராடக்டா யூஸ் பண்ணி பல விஷயங்கள் உலகத்துல நடக்குது. நாம நம்மளுடைய வளர்ச்சிக்காக கொஞ்சம் கத்துக்கலாமே. வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் கோல்டுன்னு போட்டீங்கன்னா ஒரு ஆன்சர் கொடுக்கும். வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் ஷேர் மார்க்கெட், வாட் இஸ் த டிஃபரன்ஸ், அதுவே ஆன்சர் சொல்லிவிடும். நான் சொல்றது நீங்க கேட்க வேணாம், நான் சொன்னா நான் கமிஷனுக்காக சொல்றேன் அப்படின்னு ஈஸியா சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ எல்லாமே ஃப்ரீ டூல் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரியான இளைஞர்கள், ஏன்னா இப்போ ஒரு 40 வயசு 50 வயசுல இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த டெக்னாலஜியே ரொம்ப தூரமானது தான். ஏஐ எல்லாம் பயன்படுத்துறது சிரமப்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க ஒரு பிஹேவியரல் இதுக்குள்ள போயிருப்பாங்க, ரிஜிட்டா இருப்பாங்க, அவங்கள மாற்றவே முடியாது. ஆனா இந்த இளையோர்கள் வந்து புதுசா கத்துக்கணும். நம்ம சம்பாதிக்கிறதுக்கு வந்து ஒரு 20-22 வருடங்கள் வந்து படிச்சு கஷ்டப்பட்டு, என் பையன்லாம் இன்னைக்கு எக்ஸாம் 3 மணிக்கு உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறான். ஸோ சம்பாதிக்கிறதுக்கு நம்ம இவ்வளவு கஷ்டப்படும் போது நம்ம சம்பாதிச்சதை பெரிய அளவில் வளர்க்கறதுக்கு ஒரு மணி நேரம் நீங்க படிச்சாலே போதுமே. ஸோ அதை தான் நம்ம சொல்றோம். கத்துக்கோங்க. கத்துக்கிட்டாங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸே வந்து நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு. நீங்க நான் சொன்னதுக்காக நீங்க ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல முதலீடு பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் லேர்னிங்க்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க, அது தப்பு கிடையாது. அதுல நீங்க இழப்பதற்கு ஒண்ணுமே இல்லையே. ஒண்ணு கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க முடிவெடுங்க. நீங்க கத்துக்கிட்டதுக்கு அப்புறமும் தங்கத்துல தான் நான் முதலீடு பண்ணுவேன்னா மகிழ்ச்சி. அதில் யாருமே தப்பு சொல்றது இல்லை. எப்போதுமே இன்ஃபார்ம்டு டிசிஷன் இஸ் த பெஸ்ட் டிசிஷன். ஆனால் எனக்கு இருக்கிற அசட் கிளாஸ்லாம் நான் தெரிஞ்சிக்க மாட்டேன், எனக்கு குதிரை மாதிரி நான் போயிட்டு முதலீடு பண்ணுவேங்கிறது தப்பாக தான் முடியும். இவ்வளோ நாளாக எந்த ஒரு ஃபினான்ஷியல் பிளானர்ஸ் கிட்ட பேசினாலும் அதிகபட்சமாக சில்வர் அண்ட் கோல்டு இந்த மெட்டல்ஸுக்கு ஒரு 20% அலோகேஷன் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றதெல்லாம் டெட் ஈக்விட்டின்னு பிரிக்க சொல்கிறாங்க. ஸோ தங்கம் வெள்ளியில் இவ்வளோ பெரிய ரேலி நடந்துருச்சு பார்த்துட்டோம். இப்போவும் அந்த பர்சன்டேஜ் அந்த ஸ்பிளிட் அப்படியே தான் ஸ்டிக் ஆன் பண்ணுறீங்களா இல்லை கொஞ்சம் மாற்றலாமா சார்? அதுதான் அடிப்படை. ஸோ நம்ம 10% தான் சொல்லுவோம், 10% போதும். இந்திய சூழலில் வந்து 20% கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணியிருக்கோம். நம்ம அதை அதிகப்படுத்த என்ன ஆகும்னா நம்ம growth வந்து ஸ்லோ டவுன் ஆகும். நம்ம எப்போதுமே பணத்தை எங்கே வைக்கணும்னா பணம் எங்கே உருவாகுதோ அங்கே தான் வைக்கணுமே தவிர பணத்தை சேர்த்து வைக்கிற உண்டியலில் வைக்கக்கூடாது. ஸோ தங்கமும் ஆகட்டும் நிலமும் ஆகட்டும் ஒரு உண்டியல் மாதிரி தான். பணம் உருவாகி இதில் வந்து கடைசியாக வந்து சேர்ற இடம் தான் இது ரெண்டும். ஸோ பாதுகாப்புக்காக கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் இதில் வைக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை பெரிய அளவில் மாறாது. ஏன்னா எல்லாருமே தங்கம் வாங்குறாங்க, எல்லாருமே ஒரே மாதிரி தான் மேலே ஏற போகிறாங்க. அப்போ நீங்கள் இன்னொருத்தரோட பணக்காரங்க ஒரு தெருவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேருமே 1 கோடி ரூபா வச்சுருந்தாங்கன்னா அதில் யார் பணக்காரங்க? ஸோ நம்ம வந்து மற்றவங்களோட டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டணும். இப்போ இருக்கிற தலைமுறைக்கும் சரி பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா பெரும்பான்மையோர் இன்னுமே பங்குச்சந்தைக்கு வரல, 4% தான் வந்திருக்காங்க. அப்போ நீங்க கொஞ்சம் மெனக்கட்டு இந்த பங்குச்சந்தை போன்ற இன்ஸ்ட்ருமெண்ட், அது பங்குச்சந்தையே ஆரம்பம் தான் சொல்லுவோம், இன்னும் பெரிய பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் கத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க சம்பாதிச்சு உங்க படிப்பு உங்களுக்கு அதிகமா சம்பாதிச்சு கொடுக்கறத விட இந்த நாலேஜ் வந்து அதிகமா பணம் சம்பாதிச்சு கொடுக்கும். நீங்க இன்னொருத்தரோட அந்த தெருவில்
10 பேர் இருக்காங்கன்னா உங்ககிட்ட 1 கோடி இருந்ததுன்னா நீங்க எளிமையா 10 கோடி மாத்திடுவீங்க. அப்ப நீங்க தான் பணக்காரர். இப்படிதான் பணக்காரர் ஆக முடியுமே தவிர எல்லாரும் வாங்குற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாங்கி வச்சு நானும் பணக்காரர் ஆயிடுவேன்னா கண்டிப்பா அது முடியவே முடியாது. இந்த கோல்ட் அண்ட் சில்வர் ரேலியை சுத்தி நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருந்தது. இப்போ முதலீடு செய்யணுமா, வெயிட் பண்ணணுமா, இதை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு அதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி மேடம். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.